உக்ரைனுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் ஒரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன். என்னன்னா, எங்க நாட்டுல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸோட பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைகள் இவங்கலாம் பெருமளவுல ஆர்மில சேர்ந்துக்கிறாங்க. எல்லாருமே சேருவாங்க கம்பல்சரி. அத பார்த்து உக்ரைன்ல அதாவது நம்மளோட பொ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ராணுவத்துல சேர்ந்து செயல்பட்டாதான் நாட்டு மக்களுக்கும் அவன் தன்னோட குழந்தைகள அனுப்பி பண்ணணும்னு தோணும். அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட அம்பாசிடர் உக்ரைனுக்கு நான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பிராட்ஸ்கி அவர்கள். அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. கொஞ்சம் யோசிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது இதே குலைபார்கள்ன்னு கேட்டோம்னா, அப்படியே டிசைனா ஷூட் பண்ணி அனுப்புறாரு இமேஜ். அனுப்புங்க முதல்ல. களத்துல அனுப்பி 6 மாசம் பேட்டில் ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லுங்க. ரஷ்யாவை எதிர்த்து 6 மாசம் போராடிக்கிறேன்னு சொன்னா பரவால்ல. உக்ரைன்ல இருக்கிற பசங்கள அனுப்பலாம். அத விட்டுட்டு நீங்க எப்படி உங்களோட பசங்க ட்ரெய்னிங்ல இருக்கிறாங்க. அதுவும் பாருங்க. லிவிவோட மேயர் கேட்கும்போது, அ நேரம் வரும்போது என் பையன் பார்த்தீங்கன்னா, சண்டையிட தயாராவான் அப்படிங்கிற ஏங்க இப்ப நேரம் இல்லையா? தோக்குற மாரி சூழ்நிலை ஆயிப்போச்சு. இன்னுமா நேரம் வரல அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் பலருக்கு உக்ரைன்ல இருந்துச்சு. இந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இவர் கேட்கறது கொஞ்சம் நியாயம் போல தான் தெரியுது. பட் இருந்தாலும் தெரியல. உக்ரைன் தரப்பு தான் முடிவுகள் எடுக்கணும். என்ன ஏதுங்கிறத உக்ரைன்ல முடிவெடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு தடைய போட்டுறலாம் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல தடை போடலான்னு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா, ஆனா செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய கேள்வி. மத்ததெல்லாம் இப்படி பண்ற மாரி இதையும் அப்படி பண்ணிடாதீங்கப்பா அப்படிங்கிறது. அப்படின்னா, PlayStation, Xbox இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெருமளவுல செல் பண்ணக்கூடாது. முதல்ல இதோட சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் சேலே பண்ணக்கூடாது. தடை பண்ணிடலாம் ரஷ்யாக்கு அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்களாமா. அதெல்லாம் பேஸ் எல்லா கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா, யானை மண்ணள்ளி தன் மண்டையில் போட்டுக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் EU தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்போ Volkswagen கம்பெனி எந்த அளவுக்கு சிறந்த நிறுவனம் ஜெர்மனியோட ஆ எப்படி சொல்றது? யூசர் ப்ரூவன் நிறுவனம் அப்படின்னா, கார்ல பார்த்தீங்கன்னா Volkswagen சொல்லலாம். இப்ப அவங்க சைனாவோட கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டீல் வச்சுக்கிறாங்க. ஊர்ல கம்பெனி பிளான்ட்லாம் இருக்குது. வேணா எடுத்து நடத்திக்கிங்கப்பா அப்படிங்கிறது போல டீல் வச்சுக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதுல எல்லாத்துக்கும் மேல என்னன்னா ஹைலைட்ஸ் EUல ரஷ்யா கிட்ட இருந்து எல்என்ஜி கேஸ்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களே. அதுல டாப் பையர்ஸே பார்த்தா யூரோப்பியன் யூனியன்ல லிஸ்ட் போட்டோம்னா வராங்க. அது பிரான்ஸ் தான் மெயினா இருக்காங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின்லாம் டாப் பொசிஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் நாடுகளுக்கு தான் இந்த அழுத்தங்கள்லாம் அப்படி கூட புரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஸ்லோவாக்கியா, ஹங்கேரிக்கு தான் இதெல்லாம். இந்த நாடுகள்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமே அப்படி போல இருக்கு. ஆனா டொனால்டு டஸ்க் அவர் தான் நியாயமா பேசிக்கிட்டாரு. அதாவது மீதி இருந்தா கூட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு டொனால்டு டஸ்க் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. காண்டாயிருப்பாங்க ஜெர்மனி தரப்பு இருந்து. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ரஷ்யா இருந்து கேஸ் வாங்குறதுக்காக யூரோப்பியன் யூனியன் எடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஆனா யூரோப் பொறுத்த வரைக்கும் மனசு விட்டாங்களோ உக்ரைன்ல அப்படிங்கறதோட கேள்வி இருக்கு. அந்த அளவுக்கு டீல் விட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிறது போல ஒரு கோரிக்கைகள் நம்ம சார்பா யூரோப்பியன் யூனியனுக்கு வச்சுக்கலாம். வரமாட்டாங்க அப்படின்னா தடைகள் லைனா போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம திடுக்கிடும் தகவல். அதாவது நேட்டோவோட வெப்பன்ஸ் சீஃப் இருக்கிறாங்க இல்லையா? தரப்புல எலிமினேட் பண்ண திட்டம் போட்டிருந்தாங்க தெரியுங்களா? அப்படிங்கிறது போல. இது கூட பரவாயில்ல. டக்கர் கால்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா, பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கு இல்லையா? அதுவும் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள். அவரோட தலைமையில புட்டின் அவர்களை மர்கியா பண்ணிடலான்னு ஒரு திட்டம்லாம் பலே திட்டம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து சொல்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்கோ அவர்கள் அதாவது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு மேலேயே போறதே இல்லை. எல்லாம் கீழே வச்சு கழிச்சு கட்டில அப்படிங்கிற முடிச்சுட்டாங்க போல தெரியுது. பெஸ்கோ அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது எங்களோட செக்யூரிட்டி ஏஜென்சி எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பத்திரமா நாங்க எங்க தலைவர் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது அவர் தரப்புல இருந்து பண்ணா ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. என்னென்னமோ கனாகண்டு இருக்கிறாங்க இந்த பைடன் அரசாங்கம் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிது. அடுத்தது சைனாவோட செய்தி பார்த்தோம் இல்லையா? அதனால கூட இன்னொரு செய்தியும் பார்த்துட்டு போயிடலாம். எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இது பார்க்கும்போது இது என்ன கிராபிக்ஸா என்ன ஏதுங்க தெரியல. பட் இருந்தாலும் இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சமீப காலமா சீனாவின் அதிசயங்கள் அப்படின்னு பார்க்க முடியுது இல்லையா? அந்த வகையில பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்களோட ரோபோ எல்லாம் இப்பதான் நடந்து பழகிட்டு இருக்குது. சீனால ரோபோ எல்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடி பழகிட்டு இருக்குது. அவ்வளவுதான். அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சைனாக்கு அப்படிங்கிறதோட இதுல இருந்து புரிஞ்சக்கூடியது. அது மட்டும் இல்லாம
இத்தனை நாளா மேற்குலக நாடுகள் அப்படின்னாலே எந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியுது. இப்ப சைனால இருந்து செய்திகள்லாம் வர வர அமெரிக்காவோட நிறுவனங்கள்லாம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் பெருமளவுல இருக்கு. அதுவும் வரலாறு காணாத அளவுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஷேர் அடி வாங்கினதே கிடையாது. Nvidia ஷேர்லாம் பயங்கரமா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்து முட்டு கொடுத்து அப்படியே வச்சிருந்தாங்க. படிச்சு அப்படியே இறக்கிட்டாங்க. அது கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்புறேன். ஆனா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட தொழிலதிபர் இது என்னதான் வந்து நீங்க அப்படி இப்படின்னு பேசினாலுமே நம்ம நாடு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணும். அதானி அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. இதனால அவரோட ஷேர் எல்லாமே கம்மியா இருந்தது. நான் வந்து பிசினஸ் ரீதியா மட்டும் பேசுறேன். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கலாம். சரி, ஓகே. அதாவது சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போயிறேன். இப்ப என்னன்னா, பல நபர்கள், அதாவது ஒரு கட்சிய சேர்ந்தவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, பல மக்கள், அதாவது சாமானிய மக்கள நான் சொல்றேன். அவங்க பெருமளவுல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஷேர் மார்க்கெட்ல என்னமோ சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப காத்தால எந்திரிச்சு பார்க்கும்போது, அவருக்கு மேல ஒரு பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே மார்க்கெட் ஷேர்லாம் போயிடுச்சு அப்படின்னா, அந்த சாமானியன் எவ்வளவு கஷ்டப்பட்டு யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களோட மனநிலைமையில யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது பணமே இல்ல. அவங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டு இந்த பணம்லாம் இல்ல. சோ இது போல நம்மளோட பணக்காரர்களோட பட்டியல்ல ஒரு 2, 3 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, கைது வாரண்ட் போட்டாங்க அப்டின்னா என்ன ஆயிருக்கும்? இந்தியா காலையில எந்திரிக்கும்போது திவால் ஆயிருக்கும். சோ அது போல விஷயங்கள்லாம் செய்றாங்க அப்டிங்கும்போது கர்மா இஸ் அ பூமராங் தானே. நம்மளோட மார்க்கெட் ஷேர் அடிக்கிறாங்க அப்டின்னா, வாலண்டியரா தேவையா? என்ன காரணம்? எதுக்கு? உட்கார்ந்து லீகலா பேசிக்க மாட்டீங்களா? இது மாரி வந்து அடுத்த நாள் இப்டி வந்து பண்றீங்க. ஏகப்பட்ட தெரியாது. சாமானியர்களுக்கெல்லாம் பாதிப்படையாதுன்னு தெரியாது. அப்டி என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாய்ங்க? என்ன போல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நாடுகள் நார்மலா இது போல உட்கார்ந்து கொலை குத்தமே பண்ணியிருந்தாலும் உட்கார்ந்து பேசி நாடுகள் வந்து விட்டு கூட்டிட்டு போய்க்கிறாங்க. இதே அமெரிக்கா மத்த நாடுகள் கிட்டலாம் அவங்களோட குற்றவாளிகள் சிட்டிசன்ஸ் போய் வேற நாட்டுல குற்றங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா கூட்டிட்டு போய்க்கிறாங்களா இல்லையா? அது மாரி என்ன ஏதுன்னு உட்கார்ந்து பேசியிருக்கணுமா இல்லையா? இது செய்யறதுனால மார்க்கெட் எந்த அளவுக்கு பாதிப்படையுது. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா, கர்மா இஸ் அ பூமராங் மாரி சுத்தி இப்ப டம்முன்னு ஒண்ணு அடிச்சிருக்கு. அது அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு. அப்படிங்கிறதுல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்ப கர்மாங்கிறது இருக்குங்க. நீங்க இப்ப வந்து ஒன்ஸ் விட்டீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தைகள் விட்டீங்கன்னா 100, 1000 மடங்கா ஏரோஸ் வந்து பயங்கரமா அடிக்குது அப்படிங்கிறது வந்து ஓகே. நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு வரலாம். திரும்பவும் சவுத் கொரியால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, 169 பேசஞ்சர்ஸ் வந்து போர்ட் ஆயி இருக்கும்போது, அந்த டைம்ல திடீர்னு தீ நல்ல வேளையா ஏர்போர்ட்லயே இருந்தனால எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அசம்பாவிதம். ஏன் சவுத் கொரியால ரொம்ப அதிக அளவுல இது போல அடிக்கடி நடக்குது? அதுவும் பூசன் ஏர்போர்ட்ல இது போல நடக்குதே! அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் நார்த் கொரியாவா? அதாவது நார்த் கொரியா அங்க இருக்குல்ல. சவுத் கொரியா இங்க, நார்த் கொரியா அங்க இல்ல. அவங்க ஏதாவது வந்து எட்டி பார்க்குறாங்களா? லேசர் ஆயுதம் வச்சு புடிச்சு புடிச்சுன்னு ஏதாவது அடிச்சு காட்டுறாங்களா? அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்களா அப்படின்னு சந்தேகங்களும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். எது வேணா நடக்கலாம் இந்த நாட்டுல. எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லி இந்த உலகத்துல ஏதாவது செஞ்சுருவாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. அமைதியா இருக்கக்கூடிய அந்த பிராந்தியம் பொறுத்தவரைக்கும் அமைதியா தான் இருக்கு. இல்ல, இல்ல. சைனா, பிலிப்பைன்ஸ் சண்டை பிடிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நாடுகள் சண்டை பிடிக்காம இருக்காங்க. வேற இடத்துல வச்சு சண்டை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வேற பிரச்சனை. அந்த நாட்டுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா சிக்கல் தான். அது அணு ஆயுத போரா மாறிடுச்சு அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தங்க மாறி மாறி சௌரியமா போட்டுக்குவாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுது இந்த இடத்துல பத்தி. ஏன்னா சவுத் கொரியாவும் எங்களுக்கு அணு ஆயுதம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. நார்த் கொரியா இருக்குல்ல, எங்களுக்கு குடுங்க. எங்களையும் அனுமதிங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட கேட்டுருக்காங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன. அடுத்து இந்த ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, DR காங்கோல வந்து ஏகப்பட்ட பிரளயமே வெடிச்சிருச்சு, ஆரம்பிச்சிருச்சு. கோல்டு வார் வந்து கொஞ்சம் ஹாட்டா ஆப்பிரிக்கால ஆரம்பிச்சிருச்சு. DR காங்கோல இருந்து அப்படிங்கிறதுல பல கருத்துக்கள் இருக்கு. இது விளையாட்டா கடந்து போகக்கூடிய செய்திகள் இல்ல. இது வினையா மாத்தக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது வெடிச்சிச்சுன்னா பெருமளவுல எல்லா பிராந்தியங்களையும் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு போல சொன்னாங்க. அந்த 100 நாள்ல முதல்ல இங்க வெடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ரவாண்டா. அதாவது ஒரு சிங்கப்பூர்னே சொல்லலாம். ரவாண்டாவ பொறுத்தவரைக்கும் நவீனமான சிங்கப்பூர். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அதிசயமான ஒரு நாடு சொல்லலாம். அந்த அப்பேற்பட்ட ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரிபல்ஸ் M23 அப்படிங்கிற போல ஒரு ரிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, DR காங்கோ மேல திடீர்னு ஒரு சண்டைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த செய்திய நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப கோமா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா எடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம், சிவிலியன்ஸ்லாம் யுஎன்னோட ட்ரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா? அங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட சிக்கலா மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய மெர்சனரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வருது.
இப்போ அந்த ரவாண்டால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூகேல இருந்து ஒரு செய்தி நம்ம பார்த்திருப்போம். ரவாண்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்பிடலாம் அப்படிங்கிறது போல சட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சுனாக் அவர்கள் இருக்கும்போது இதை வந்து சட்டத்தை கொண்டு வந்தாரு. இதுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ஓட்டு போடல. ஆனா எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. பெஞ்ச் மாதிரி வந்து உட்காந்துட்டோமா அப்படிங்கிறது போல அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா நம்ம வேடிக்கையா பேசியிருந்தோம் இல்லையா? அந்த சட்டம் இப்ப எப்படி அமலாயிருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து முடிச்சு போட்டிருக்காங்க. இது போலதான் நடந்துருது அப்படிங்கிறது போல. பட் ஆனா பார்த்தோம். ஏன்னா அமெரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லீகல் இமிகிரன்ஸ்னு. அவங்க ரிபல்ஸா மாறிடுவாங்களா எதிர்காலத்துல அப்படிங்கிற கேள்விலாம் வருது. எதுவுமே தெரியலப்பா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கோமா அப்படின்ற ஒரு பகுதி போயிருச்சு டிஆர் காங்கோல. இப்ப திரும்பி ஃபைட் பேக் கொடுப்பாங்க பெருமளவுல அவங்க ட்ரூப்ஸ் தான். அதுவும் பிரேசில் ட்ரூப்ஸ் ஏகப்பட்ட நாடுகளோட ட்ரூப்ஸ் தான் இருப்பாங்க. இது போல இங்கெல்லாம் பொட்டன்ஷியல் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ரெட் கமாண்டோஸ் அவங்க இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸ் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவினைவாதிகள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க, தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற செய்திகளா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா நாடுகள்லயும் வர இல்லாம இப்ப தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க பெருந்தொல்லையா மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. எல்லா நாடுகளுக்குமே சிக்கல் தான். இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல எம்பசிஸ், அதுவும் குறிப்பா மேற்குலக நாடுகளோட எம்பசிஸ், அமெரிக்காவோட எம்பசிஸ் சூறையாடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றதுனால பக்கத்து கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் வேணுங்க எல்லாம் எடுத்துக்கிறது, இது போல வேலைகள் அங்கேயே நடந்திருக்கு அப்படிங்கிறோட செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த டிஆர் காங்கோ பொறுத்த வரைக்கும். எப்படி மீண்டு வரப்போகுது அரசாங்கம் அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். இப்ப இதே போல இன்னொரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன்ல நினைக்கிறேன். ஸ்டாக்ஹோம் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எம்பசி இருந்திருக்கு. உக்ரைன்ல இருந்து போன அகதியா போன ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்து வேகமா போய் டோர் அடிச்சிருந்து ரஷ்யாவோட எம்பசி யாருக்கு எதுவும் ஆகல. பட் ஆனா இது போல எம்பசி அடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எம்பசிக்கு மட்டும் எல்லா நாடுகளுக்கும் பிடிக்கல அப்படின்னா ஒரு இடத்துல வச்சு செஞ்சிடறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உலக நாடுகள் அதுவும் ட்ரம்ப் அவர்கள்லாம் பேச்சுவார்த்தைக்காக இன்னும் தயாராகவே இல்லை. பிரச்சனை எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு இப்பதான் அவருக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறவங்கலாம் சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு வர போறாரு, என்ன மாதிரி நடக்க போகுது, எப்படி அமைதி வருமா இல்ல எப்படி பிரளயம் அடிக்குமா அப்படிங்கறத தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல நம்ம கவர் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செந்தல் டிஃபென்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கும் பதிவுகள் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.